எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் அ பேட்டில் ஃபீல்ட். நம்ம இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறோம்? we are living in a battlefield. everyone is in a war. நம்ம எல்லாரும் என்னவா இருக்கோம்? ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம். கரெக்டாக இல்லையா? போராட்டமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செத்துட்டோம்னு அர்த்தம். நம்ம உயிரோடு இருக்கிறோமா? அப்போ கர்த்தர் நம்மளை யுத்தத்தில் அழைச்சிருக்கிறாரு. நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற தோல்விகள், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற டிஸப்பாயின்மெண்ட்ஸு, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணிடுறது? நம்ம ஒரு நெகட்டிவ் ஹோப்புக்குள்ளே போயிடுறது. அங்கேருந்து விசுவாசத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறது. ஹோப் ஹேஸ் டு பி த ப்ளூ பிரிண்ட் ஃபார் த ஃபெய்த் டு மேனிஃபெஸ்ட். ஹல்லேலூயா. ஹோப் ஹேஸ் டு பி த ப்ளூ பிரிண்ட் ஃபார் த ஃபெய்த் டு மேனிஃபெஸ்ட். நிறைய பேருக்கு ஹோப்பே இல்லை. நிறைய பேருக்கு என்ன ஆயிடுது? வாழ்க்கையில் நடக்கிற கசப்புகள், எல்லா விதமான பிரச்சனைகள், அதனால் என்ன ஆயிடுறாங்க? ஹோப்பே இல்லாமல் விசுவாசத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறது. அப்போ விசுவாசம் எப்படி நம்மளுடைய ஜெபம் எப்படி திரும்ப மாறிடும்? ஒரு பயத்தினால ஒரு ஜெபம், ஒரு பதற்றத்தினால ஒரு ஜெபம். அப்போ அந்த ஜெபம் என்ன இருக்குது? ஒரு ஆண்டவர் மேலே ட்ரஸ்டே இல்லாமல் ஒரு பயத்தினால வர ஜெபம், ஒரு திகைப்புனால வர ஜெபம், கோயிங் இன்டு த டவுட் மோட் பிகாஸ் அவர் ஹோப் இஸ் நாட் ட்ரூ. நம்மளோட ஹோப் என்னவாயிருது? விழுந்து போயிடுது. He is our comfort, He is our helper. Without Him we cannot do anything in this earth. Hallelujah. He is the greatest helper that God has given us.